இந்த பிரச்சனைங்கிறது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நான் பிரச்சனை தான் தொகுத்து சொல்றேன். தமிழ்நாடு முழுவதும் இந்த பிரச்சனை இருக்கு. நீங்க பாலாத்துல உரிய நேரம் வாங்க முடியல, தென்பண்ணையில பெற முடியல. காவிரி தீர்ப்பை பற்றிய புரிதல் அரசியல் கட்சி தலைவர்களுக்கு இல்லை. ஒரு புரிதல் இல்லாமையே 28 ஆண்டு கால சட்ட போராட்டத்தை இவங்க நடத்தியிருக்காங்க. ஒரு தவறான தீர்ப்பு வாங்கி கொடுத்திருக்காங்க. அதாவது சரியான இலக்கை நோக்கி இந்த வழக்கு நடத்தப்படவில்லை. சரியான இலக்குங்கிறது தினந்தோறும் நீர் பங்கீடு. தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற இலக்கை முன்னிறுத்தி இந்த வழக்கை தமிழ்நாடு அரசு நடத்தி அதற்குண்டான தீர்ப்பை பெற்று தந்திருந்தார். எதுக்கு இருவான்ல உறவு கெடுது, மோதல் வருது, இறையாண்மை ஒருமைப்பாடு கேள்விக்குறியாகுது? தினந்தோறும் நீர் பங்கீடு அந்த இலக்கை நோக்கி வழக்கு நடத்தல. அதனால எப்படிப்பட்ட தீர்ப்பு வாங்கியிருக்காங்கன்னா, மாதாந்திர அடிப்படையிலான நீர் பங்கீடு. கர்நாடக காவிரியில் வரக்கூடிய நீரை கர்நாடக நீர்த்தேக்கங்களான ஹேமாவதி, கபினி, ஹாரங்கி, கேஆர்எஸ் போன்ற அணைகள்ல தேக்கி வச்சு மாதாந்திர அடிப்படையில தமிழ்நாட்டுக்கு திறக்கணுங்கிறது தான் இறுதி தீர்ப்பு. அவங்க கையில போட்டை சாவி கொடுத்துட்டாங்க. வரக்கூடிய நேர உன்னுடைய அணையில தேக்கி வச்சு தமிழ்நாட்டுக்கு மாதாந்திர அடிப்படையில் தராங்கிறது தான் இறுதி தீர்ப்பு. 2007 சொன்ன தீர்ப்பு. அதன்படி தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கு ஜூன் மாதம் 10 டிஎம்சி, ஜூலை 34, ஆகஸ்ட் 50, செப்டம்பர் 40, அக்டோபர் 22, நவம்பர் 15, டிசம்பர் 8, ஜனவரி 3, பிப்ரவரி 2.5, மார்ச் 2.5, ஏப்ரல் 2.5, மே 2.5, மொத்தம் 192 டிஎம்சிய பிலிக்குண்டுல எல்லையில கொடுக்கணுங்கிறது தான் இறுதி தீர்ப்பு.